இன்ஃபோமீடியாவின் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டுட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சாப்டரில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த கம்ப்யூட்டரை எப்படி நம்ம அசெம்பிள் பண்ணலாம், அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன? ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் டிவைஸ் அண்ட் அதில் இன்புட் டிவைஸ் அண்ட் சிபியூ அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஸோ மேஜராக கம்ப்யூட்டரில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ். ஸோ இன்புட் டிவைஸ் மூலிமா நம்ம என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த இன்புட் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு செலுத்துவோம். அண்ட் சிபியூ என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சிபியூவில் தான் நம்ம கொடுக்குற அந்த இன்புட்க்கு தேவையான சொல்யூஷன் ப்ராசஸ் பண்ணும். அண்ட் அவுட்புட் டிவைசஸில் நமக்கு சால்வ் பண்ண அந்த சொல்யூஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு எலக்ட்ரானிக்கல் ப்ராசஸ் மூலிமா நம்ம தேவைப்படுற சொல்யூஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணி நம்ம வியூ பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் கம்ப்யூட்டர். அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ஸ் ஆஃப் தி ஆப்ரேஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே வந்து நமக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஆப்ரேஷன் ஸ்பீடாக வந்து நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரிங் அவுட்புட் ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள். ஸோ நம்ம கமாண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே நமக்கு அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும் இந்த எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் டிவைஸ் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் இன்புட் இன் நானோ செகண்ட்ஸ். ஸோ இன்புட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நானோ செகண்ட்ஸில் இருக்கும். அதாவது நம்ம ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்த அடுத்த செகண்டு, ஸோ என்ன கமாண்ட் கொடுத்தோமோ அந்த கமாண்ட் உடனே வந்து கம்ப்யூட்டரில் இன்புட்டாக வந்து ப்ராசஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அட் எ டைம். ஸோ ஒரே டைமில் வந்து நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணலாம், இல்லை ஒரு ஃபைல்ஸ் வந்து மூவ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வியூ பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அதாவது மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அட் அ டைமில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேஷன். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேஷன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணும் போதே, ஸோ எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ யூசர், ஸோ யூஎஸ் நம்ம டைப் பண்ணும் போதே இந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து டினோட் பண்ணும். ஸோ யூசர், ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ நமக்கு ஸ்பெல் செக், ஸோ நமக்கு என்ன கமாண்ட்ஸ் நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த கமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ரிலேட்டட் சர்ச்சஸ் வந்து நமக்கு அந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து இண்டிகேட் பண்ணும். அதில் என்ன சர்ச்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா போதும். ஸோ அந்தளவுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேஷன்ஸாக இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட். ஸோ 10 பேர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸை இந்த கம்ப்யூட்டரே சால்வ் பண்ணிவிடும். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் வந்து அவுட்புட் டிவைஸ். அதாவது இந்த மானிட்டரில் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த இன்புட்டோட சொல்யூஷன் வந்து நமக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபியூ. ஸோ சிபியூ தான் வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ எந்த ஒரு ப்ராசஸ், ஸோ என்ன ஒரு சொல்யூஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், ஸோ கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் தான் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ். ஸோ மவுஸ் மூலிமா நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதை கர்சர் மூவ்மெண்ட்டில் நம்ம அவுட்புட் டிவைஸில் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். அண்ட் கீபோர்ட் மூலிமா என்ன மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணுறது அண்ட் கமாண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது அண்ட் நம்ம நம்பரிங் டைப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் நம்ம கீபோர்ட் மூலிமா அப்ளை பண்ணலாம். அண்ட் அவுட்புட் டிவைஸில் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் ஓரியன்டான ஃபைல்ஸ் நம்ம கேட்கணும்னா ஸோ ஸ்பீக்கர்ஸ் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம அவுட்புட் மூலிமா பிரிண்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஸோ இது ரெண்டு வந்து இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட் டிவைஸ்னால் நம்ம என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அது கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ். ஸோ அதான் வந்து இன்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதான் வந்து ப்ராசஸர் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு கால்குலேஷன்ஸாக இருந்தாலும் இந்த சிபியூவில் தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ். பர்ஃபார்ம் பண்ண இந்த சொல்யூஷன் வந்து வியூ பண்ணக்கூடிய அந்த விசுவலைசேஷன் விண்டோ. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மானிட்டரில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது வியூ ஆகுனா ஸோ இந்த மானிட்டரில் வியூ ஆகும். ஆர்எல்ஸ் நம்ம சவுண்ட் ஃபைல்ஸை நம்ம கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலிமா நம்ம சவுண்ட் ஃபைல்ஸை கேட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம், ஸோ டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஹார்ட் காப்பியாக நம்ம எடுக்கணும்னா ஸோ பிரிண்டர் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ண அந்த சொல்யூஷனாக இருக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், எந்த ஒரு டேட்டாஸை வேணாலும் நம்ம அவுட்புட் டிவைஸ் மூலிமா பிரிண்ட் எடுக்கணும். ஸோ பிரிண்டர்ஸ். ஸோ இதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த சிஸ்டத்தை நம்ம அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டர் அண்ட் சிபியூ.
ஸோ இந்த சிபியூவில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பின் வந்து இருக்கும். ஸோ என்ன மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், இந்த மானிட்டரை இந்த சிபியூவில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் இன்புட் டிவைசஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேக் சைட் ஆஃப் த சிபியூவில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பின் இருக்கும். ஸோ அந்த பின்னை தான் நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா மானிட்டர் போர்ட், அதாவது இந்த மானிட்டரை சிபியோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா PS2 போர்ட், USB போர்ட். ஸோ PS2னா ப்ளே ஸ்டேஷன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் USB போர்ட்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டன் டேஸில் வந்து இந்த PS2 போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த PS2 போர்ட்ஸ் அண்ட் USB போர்ட்ஸ் மூலிமா நம்ம இன்புட் டிவைசஸை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்புட் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஓல்டன் டேஸில் இந்த மாதிரி பென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அட்வான்ஸ்டாக வந்தனால யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட் டிவைஸ் எதாவது நம்ம கனெக்ட் பண்ணால் ஸோ ஆடியோ போர்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்து இந்த மானிட்டரை சிபியோட கனெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மெயின் போர்ட்டில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் வந்து வீடியோ கிராஃபிக்கல் அரே கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 16 பின் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 16 பின் ஹோல்ஸ் இருக்கும். அண்ட் இதோட பாட்டம், அதாவது இந்த டெஸ்க்டாப்போட பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதே 16 பின்ஸ் இருக்கும். ஸோ அதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாட்டமில் 16 பின் கனெக்ட் பண்ணக்கூடியது இருக்கும். அண்ட் இந்த சிபியோட பாட்டம் சைட், அதாவது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 16 பின் ஹோல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மானிட்டரோட கனெக்ட் பண்ணக்கூடியது. இன்புட்டில் நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ், என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன்ஸை வீடியோ மூலியமாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கேபிள் தான் இந்த வீடியோ கிராஃபிக்கல் அரே கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒன் எண்டை வந்து நம்ம மானிட்டரோட பாட்டம் சைடில் இருக்க 16 பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் அதர் எண்ட் ஆஃப் தி வீடியோ கிராஃபிக்கல் அரே கேபிளை வந்து சிபியோட 16 பின் ஹோலில் உள்ள மானிட்டர் பின்னில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பின் வந்து டைட்டாக இருக்கணுன்றதுக்காக அதோட சைட்வேர்ட்ஸில் வந்து ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட்டன் பண்ணிட்டோன்னா ஸோ இந்த பின் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட்டன் பண்ணல, ஸோ சிஸ்டம் வந்து ஏதாவது நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஷேக் இருந்ததுன்னா ஸோ நமக்கு அவுட்புட் வந்து கிளியராக வியூ ஆகாது. ஸோ ஒன்ஸ் நம்ம பின்னை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட்டன் பண்ணிடணும். ஸோ இதான் வந்து சிபியூலேருந்து மானிட்டருக்கு வரக்கூடிய அந்த வீடியோ கிராஃபிக்கல் அரே கேபிள் மூலிமா வீடியோ அவுட்புட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற போர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ், அதாவது கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து எப்படி நம்ம சிபியூவில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா USB போர்ட்ஸ், இந்த USB போர்ட்ஸில் தான் நம்ம இன்புட் டிவைசஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த PS2 போர்ட், அதாவது ப்ளே ஸ்டேஷன் போர்ட், ஸோ இந்த பின் ஃபார்மேட்டில் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா USB போர்ட், அதாவது யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட்ஸ், ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த கீபோர்டோட இந்த USB போர்ட்டை சிபியோட USB போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மவுஸ், ஸோ செகண்ட் பின்னில் வந்து செகண்ட் USB போர்ட்டில் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சிபியோட நம்ம கனெக்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன ஒரு இன்புட் வேணாலும் இந்த சிபியூவில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம இன்புட் டிவைசஸை மானிட்டருக்கு நம்ம அப்ளை பண்ணாமல் சிபியூக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்புட்டை நம்ம கொடுக்கக்கூடிய டிவைஸும் சிபியூ அண்ட் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸும் சிபியூ தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்புட் டிவைஸையும் அண்ட் அவுட்புட் டிவைஸையும் சிபியோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ், ஸோ இதை வந்து USB போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்ஸ், அதாவது நமக்கு ஆடியோ ஃபைல்ஸ் வந்து நம்ம லவுட் ஸ்பீக்கரில், அதாவது அவுட்புட்டாக நம்ம வியூ பண்ணோன்னா ஸோ நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சிபியூவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஆடியோ போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ போர்ட்ஸில் நம்ம ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்கர் பின்னை ஜஸ்ட் இந்த ஆடியோ போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் அசம்பிள் பண்ண சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து CPU. ஸோ சிபியோட பேக் சைடில் நம்ம என்ன மாதிரியான போர்ட்ஸ் அண்ட் என்ன மாதிரியான இன்புட் டிவைசஸ், என்ன மாதிரியான அவுட்புட் டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ பேக் சைட் ஆஃப் தி CPU. அண்ட் இது வந்து பேக் சைட் ஆஃப் தி மானிட்டர். பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதோட பின் ஹோல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UPS. ஸோ இந்த UPSோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பவர் சப்ளை கொடுக்கக்கூடியது UPS. ஸோ நம்ம இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ CPU நம்ம கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணால், ஸோ பவர் கொடுத்தா மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ பவர் சப்ளை பண்ணக்கூடிய டிவைஸ் தான் UPS. ஸோ இந்த மானிட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு இதிலேருந்து ஒரு பவர் சப்ளை கேபிள் இருக்கும். ஸோ அந்த பவர் சப்ளை கேபிளை UPSல கனெக்ட் பண்ணிவிடுவோம்.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த CPU பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பவர் கேபிளை CPUவில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நம்மளோட பவர் சப்ளை கேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் டிவைஸ் நம்ம USB போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் VGA வீடியோ கிராஃபிக்கல் அரே. ஸோ வீடியோ கிராஃபிக்கல் அரே இந்த 16 பின் ஹோலை CPUலேருந்து மானிட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா USB போர்ட்டில் இன்னொரு கேபிள் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேபிள் என்னென்னா HDMI அப்படின்ற கேபிள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஸோ நம்ம கேம்ஸ் விளாட்றதுக்காக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப ஹை ரெசல்யூஷன் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த HDMI போர்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வர்ற ஃபார்மேட் எல்லாமே வந்து USB போர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் மீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஹை ரெசல்யூஷன், ஸோ கிராஃபிக்ஸ் வந்து ஹையாக இருக்கணுன்றதுக்காக இந்த கேபிள் வந்து மானிட்டரோட பாட்டம் எண்டிலேருந்து CPUவோட USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த கிராஃபிக்கல் கார்டு CPUவில் நம்ம இன்பில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் இந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அசம்பிள் பண்ண சிஸ்டம் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ். ஸோ இதில் என்ன மாதிரியான கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள்ஸ். பவர் கேபிள் மூலியமாக நமக்கு இன்புட் டிவைஸ்க்கும் அண்ட் அவுட்புட் டிவைஸ் அண்ட் CPUக்கு நம்ம வந்து எலக்ட்ரானிக் பவர் வந்து அப்ளை பண்ணக்கூடிய பவர் கேபிள் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீடியோ கிராஃபிக்கல் அரே கேபிள்ஸ். ஸோ இந்த வீடியோ கிராஃபிக்கல் அரே கேபிள்ஸ் மூலிமா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்லேருந்து அவுட்புட் டிவைஸ், அதாவது மானிட்டருக்கு வீடியோவாக, அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிள் தான் வீடியோ கிராஃபிக்கல் அரே கேபிள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் கேபிள்ஸ். ஸோ இந்த யூனிவர்சல் சீரியல் பஸ் கேபிள்ஸ் மூலிமா இன்புட் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து USB சீரியல் பஸ் கேபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மவுஸ். ஸோ மவுஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ மவுஸில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டன், ரைட் மவுஸ் பட்டன் அண்ட் மிடில் பட்டன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் செலக்டிங் அண்ட் ஓப்பனிங். ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஜஸ்ட் நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணணும் நம்ம ஆப்ரேஷன். ஸோ என்ன ஒரு ஃபைல்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஐகான்ஸை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷனாலும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் மவுஸோட லெஃப்ட் பட்டனை ஒரே ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ணனா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மவுஸ் பட்டனை நம்ம டபுள் டைம் கிளிக் பண்ணலாம், ஸோ கண்டினியூஸாக 2 டைம்ஸ் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எதர் நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுனால ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடியது, ஸோ ஒரு ஃபோல்டர்ஸை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடியது, ஒரு டிரைவை ஓப்பன் பண்ணக்கூடியது. ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷனை நம்ம ஓப்பன் பண்ணணுன்னாலும் மவுஸோட லெஃப்ட் பட்டனை டபுள் டைம் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணணும்னா மவுஸோட லெஃப்ட் பட்டனை 1 டைம் கிளிக் பண்ணால் போதும். அண்ட் அதை ஓப்பன் பண்ணணும்னா டபுள் டைம், ஸோ கண்டினியூஸாக 2 டைம்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மவுஸோட லெஃப்ட் பட்டன் தான் நம்ம ரொம்ப மேஜராக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் மவுஸ் பட்டன். ஸோ இந்த ரைட் மவுஸ் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், ஸோ ஒரு டிரைவோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், ஸோ அட்வான்ஸ்டு ஆப்ஷன், ஒரு ஃபோல்டர்ஸ் ஆர் ஒரு ஃபைல்ஸ், ஒரு டிரைவ்ஸ், எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ், ஸோ அதோட அட்வான்ஸ்டு ஆப்ஷனை வியூ பண்ணுறதுக்கு மவுஸோட ரைட் பட்டன், ஸோ ஜஸ்ட் ரைட் பட்டனை கிளிக் பண்ணனா அதோட அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட டிஸ்க் சைஸ் அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து மெமரி ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ், ஸோ மோர் டீட்டெயில்ஸை வியூ பண்ணுறதுக்கு மவுஸோட ரைட் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக வந்து மவுஸோட ரைட் பட்டன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம், எங்கெல்லாம் மவுஸ் கிளிக் கொடுக்குறோமோ அங்கே மவுஸோட லெஃப்ட் பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது மவுஸோட லெஃப்ட் பட்டன். ஸோ மவுஸோட ரைட் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ஆப்ரேஷன், அதாவது ஒரு ஃபைல்ஸ், ஒரு ஆப்ரேஷன்ஸ், ஒரு டிரைவ்ஸோட அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸை வியூ பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம மவுஸோட ரைட் பட்டன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் மவுஸோட தேர்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பட்டன். ஸோ இந்த ஸ்க்ரால் பட்டன் மூலயமா நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து அப் அண்ட் டவுன் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஸோ இந்த ஸ்க்ரால் பட்டனை ஃபார்வர்டில் ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரால் பண்ணோன்னா ஃபைல்ஸை வந்து ஃபார்வர்டில், அதாவது அப் அண்ட் டவுன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்வர்டில் பார்த்தீங்கன்னா பேக்வர்டில் ஃபைல்ஸை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்க்ரால் பட்டன். ஸோ ஸ்க்ரால் பட்டன் அடிக்கடி நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ளே n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும்போது அந்த ஃபைல்ஸை வியூ பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரால் பட்டன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது மவுஸில் லெஃப்ட் பட்டன். எங்கெல்லாம் நம்ம வந்து மவுஸை யூஸ் பண்ணுறோம், ஸோ மவுஸை வந்து கிளிக் பண்ணுறோமோ ஸோ ஜஸ்ட் வந்து மவுஸோட லெஃப்ட் பட்டன் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரைட் பட்டன் நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கீபோர்ட். ஸோ இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு கீஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கீ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்க்ரால் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் நம்பர் பேட், ஆரோஸ், ஸ்பேஸ் பார்ஸ், விண்டோ கீஸ் அண்ட் கேபிட்டல் லாக்ஸ். ஸோ இந்த மாதிரி கீபோர்டில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. ஒவ்வொரு கீஸ்க்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸ் மூலிமா நம்ம என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது விண்டோஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது, விண்டோஸில் ஏதாவது நம்ம வந்து சர்ச் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் ஃபைல்ஸ், ஹெல்ப் கமாண்ட்ஸ், ஸோ விண்டோஸில் நமக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற கீஸ் தான் வந்து ஃபங்க்ஷன் கீஸ். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரு கீ, அதாவது நம்ம மவுஸ் மூலிமா டபுள் கிளிக் கொடுத்தா நம்ம அந்த ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த என்ட்ரு கீ மூலிமா நம்ம ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஓப்பன் பண்ணுறது, ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம், ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை நம்ம வியூ பண்ணால் என்ட்ரு கிளிக் நம்ம கொடுத்தோன்னா ஸோ அந்த ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் ஸ்பேஸ். ஸோ இந்த பேக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னும் போது அந்த ஃபோல்டர் விட்டு திரும்ப வெளியில் வரணும்னா ஸோ பேக் ஸ்பேஸ். அதாவது பேக் ஸ்பேஸோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா ஃபார்வர்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆப்ரேஷன்ஸை பேக்வேர்டில், அதாவது ஸோ ப்ரீவியஸாக உள்ள ஆப்ரேஷன்ஸ்க்கு போகணுன்றதுக்காக இந்த பேக் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீ. ஸோ இந்த விண்டோஸ் கீ மூலியமாக நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம்னா ஸோ விண்டோஸில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இது மூலியமாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் பேட். ஸோ நம்பர்ஸ் எதாவது டைப் பண்ணால் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பட்டன். ஸோ மவுஸோட மிடில் பட்டன் நம்ம ஸ்க்ரால் சொன்னால, ஸோ ஸ்க்ரால் பண்ணுறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து இருக்கும் போது அது அப் அண்ட் டவுன், ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டில் நம்ம ஃபைல்ஸை மூவ் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்க்ரால் பட்டன் யூஸ் பண்ணோம். அண்ட் கீபோர்ட் மூலிமா நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ இந்த 4 பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்து நிற்கும், அதான் வந்து ஹோம். அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் தி ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து நிற்கக்கூடியது ஹோம். அண்ட் நெக்ஸ்ட் எண்டிங் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஃபைல். ஸோ அதில் எண்டிங்கில் வந்து முடியக்கூடியது எண்ட். அண்ட் பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன். ஸோ பேஜ் அப்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு மேலே உள்ள ஃபைல்ஸ்க்கு நம்ம போகிறது பேஜ் அப் அண்ட் அடுத்த ஃபைலுக்கு வர்றது பேஜ் டவுன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ கீஸ். ஸோ இந்த ஆரோ கீஸ் மூலிமா ஃபைல்ஸை வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் கர்சர் மூவ்மெண்ட், நம்ம ஏதாவது வேர்டில் டைப் பண்ணும் போது ஸோ நெக்ஸ்ட் வேர்டுக்கு நம்ம போகிறது, அந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆரோஸ் கீஸ் தான் இது. ஸோ ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஸோ லெஃப்ட் சைட் வேர்ட், ரைட் சைட் வேர்ட், ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கேப்ஸ் லாக்கில் நம்ம டைப் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த கேப்ஸ் லாக் நம்ம கிளிக் கொடுத்ததோட இந்த இண்டிகேட்டர்ஸில் லைட் வந்து ஆன் ஆகிருக்கும். ஸோ கேப்ஸ் லாக் ஆனில் இருக்கா இல்லை ஆன் ஆகலையா அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். நம்பர் லாக் நம்ம ஆன் பண்ணியிருந்தோன்னா இதில் இண்டிகேட் பண்ணும். ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸ், ஜஸ்ட் வந்து ஒரு எல்இடி லைட் இருக்கும், நம்ம கேப்ஸ் லாக் ஆன் பண்ணால் இதில் லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நம்ம நம்பர் லாக் அப்படின்ற பட்டன் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த நம்பர் லாக் பேடை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர் லாக் நம்ம ஆன் பண்ணலை, ஸோ ஜஸ்ட் டர்ன் ஆஃப்ல இருந்ததுன்னா இந்த நம்பர் பேட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற நம்பர் பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன். ஸோ இந்த மெனு பட்டன் மவுஸோட ரைட் பட்டன் ஆப்ரேஷன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது மவுஸோட ரைட் பட்டன் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபைல்ஸ், ஒரு ட்ரைவ்ஸ், எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் அந்த ஆப்ஷனோட அட்வான்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கறதுக்கு நம்ம மவுஸோட ரைட் பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மெனு பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணதோட அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரீநேம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டில் மெனு பட்டன் யூஸ் ஆகும். ஸோ இதான் வந்து கீபோர்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பட்டன்ஸோட ஆப்ரேஷன்ஸ், ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிபியூ. ஸோ சிபியூ தான் வந்து பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சிபியூவில் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிபியூட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்ட், அதாவது ரொம்ப மேஜரான பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ அந்த மதர் போர்டில் தான் எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸோ ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது மதர் போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ ரேம்னா என்னென்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவதுனா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடப்பாக ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றது தான் ரேம். ஸோ இந்த ரேம் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேரி பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறவங்க ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ரேம் ஸ்பீட் யூஸ் பண்ணிப்பாங்க. ரேம் ஸ்பீட் வந்து ஜிபி கணக்கில் இருக்கும். ஸோ 1 GB, 2 GB அண்ட் 4 GB, 8 GB, 16 GB. ஸோ எந்த அளவுக்கு ரேமோட ஜிபிஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ
அந்தளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்ட்ஸ்னால் என்னென்னா நமக்கு ரெசல்யூஷன், அதாவது ஸ்க்ரீனில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸாக நமக்கு தெரியணும். ஸோ கிராஃபிக் கார்டு, ஸோ இது வந்து இன்பில்ட், நமக்கு தேவைப்பட்ட மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ CPU கூலர். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓவராக வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு CPU கூலர் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூலர் ஃபேன் ஸோ இதில் இன்பில்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் தி CPU. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது, அதில் இன்பிட்வீனில் எப்படி வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இன்புட்லேருந்து ப்ராசஸர் அண்ட் அவுட்புட், ஸோ எந்த மாதிரியான மோடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ இந்த CPUவில் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு ஒரு மேஜர் டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்ம இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸை CPUவில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸோட மானிட்டரிங், அதாவது அது என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதோட ரெக்கார்டெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது, அந்த ரெக்கார்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் கண்ட்ரோல் யூனிட். ஸோ CPUவோட மெயின் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் அண்ட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். ஸோ அதில் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ரெட் கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கு. ஸோ இன்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் CPUக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் ப்ராசஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் யூனிட் வந்து எந்த ஒரு டிவைஸ் CPUவோட கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் கண்ட்ரோல் யூனிட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸர் யூனிட்டில் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் காம்பினேஷன் கேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேட்ஸ் தான் வந்து இன்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் அவுட்புட்டுக்கு தேவைப்படுற மாதிரி சொல்யூஷன்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் காம்பினேஷனல் கேட்ஸ். ஸோ அந்த கேட்ஸில் வந்து அன்கேட், ஆர் கேட், நார் கேட், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அந்த கேட்ஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணனால தான் ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகும். இன்புட்டில் நம்ம ஏதோ ஒரு கமாண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம், இன்புட் மூலியமாக நம்ம கொடுக்குறோன்னா, ஸோ ஒன்ஸ் இன்புட்டில் நம்ம கொடுத்த கமாண்ட் வந்து லாஜிக்கல் கேட்ஸில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த லாஜிக்கல் கேட்ஸ் வந்து அந்த இன்புட்டை வந்து கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவைப்பட்ட மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் கேட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தேவைப்பட்ட மாதிரியான சொல்யூஷன்ஸ் இது பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மெயின் மெமரி தான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெயின் மெமரி ஒன்ஸ் நம்ம சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம ஸ்டோர் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடும். ஸோ ஷட் டவுன் பண்ணாத வரைக்கும் இந்த மெயின் மெமரியில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணமோ அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரெக்கார்டெல்லாம் இந்த மெயின் மெமரியில் இருக்கும். ஸோ மெயின் மெமரிக்கு இந்த ரெக்கார்ட் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் வந்து CPUவில் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, ஸோ எப்படி வந்து இன்புட் கொடுக்குறோம் அண்ட் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அண்ட் அவுட்புட் எப்படி ஜென்ரேட் ஆகுது. ஸோ அவுட்புட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அவுட்புட் யூனிட் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ இந்த மெயின் மெமரிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல் யூனிட்க்கு போகும். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் இந்த அவுட்புட் டிவைஸ் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் CPU. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்னால் பார்த்தீங்கன்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. ஸோ நம்ம அசம்பிள் பண்ணும்போது UPS அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த UPSோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக நம்ம அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஸோ லோ வோல்டேஜ் பவர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி நமக்கு வந்துட்டு இருக்கும் போது ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைல்ஸ் வந்து எரேஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த UPS நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த UPS வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எனர்ஜிஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கிறத நம்ம இந்த UPS மூலியமாக CPUக்கும் அண்ட் மானிட்டருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ஆப்ரேஷன்ஸை சில மணித்துளிகளுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் இந்த UPS நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ லோ வோல்டேஜாக நம்ம கரண்ட் வந்து சப்ளை ஆகும்போது ஹார்ட் டிஸ்க் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் கிராஷ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பவர் சப்ளை நமக்கு இருக்கும். ஸோ குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து UPSோட ஃபங்க்ஷன்.